ஒரு மனிதன் ஒரு நாள் நார்மலா வெளியே போறான். ஆனா அவன் திரும்ப வரல. என்ன நடந்திருக்கும்? இது சினிமா இல்ல, ரியல் லைஃப்ல நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே அதிர்ச்சி அடைய வைத்த 5 மிஸ்ஸிங் கேசஸ். அமீலியா ஏர்ஹார்ட் ஒரு சாதாரண பைலட் இல்ல, உலகத்திலேயே மிகவும் ஃபேமஸான ஃபீமேல் ஏவியேட்டர். அட்லாண்டிக் ஓஷனை சிங்கிளா கிராஸ் பண்ணிய முதல் பெண்மணி. அவங்க வாழ்க்கை முழுக்க இம்பாசிபிள்னு சொல்லப்படுறத பாசிபிள் ஆக்கணும்னு தான் இருந்தது. 1937 அவங்க ஒரு டேரிங் மிஷன் எடுத்தாங்க. உலகத்தை பிளேன்ல சுற்றி வரணும். அந்த காலத்துல இது ஒரு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க். அவங்க ஃப்ளைட் அருகருகாக கான்டினென்ட்ஸை கடந்து இறுதியாக பெசிபிக் ஓஷன் மேல் பறக்க ஆரம்பிச்சது. ஜூலை 2, 1937 அவங்க பிளேன் ஹவுலண்ட் ஐலண்ட அப்ரோச் பண்ணிட்டு இருந்தது. அப்போதான் கம்யூனிகேஷன் வீக்காக ஆரம்பிச்சது. ரேடியோ சிக்னல்ஸ் டிஸ்டர்ப் ஆனது. அந்த லாஸ்ட் மெசேஜ் மிகவும் கன்ஃபியூசிங். "We are running low on fuel." அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சைலன்ஸ். ஒரு உலக புகழ் பைலட், ஒரு பிளேன், எந்த ட்ரேஸும் இல்லாம மறைந்துச்சு. அதுக்கப்புறம் US நேவி என பல டீம்ஸ் ஹியூஜ் சர்ச் ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் மைல் சர்ச் பண்ணாங்க. கடல் முழுக்க ஸ்கேன் பண்ணாங்க. ஆனா எந்த கிளியர் எவிடன்ஸையும் கிடைக்கல. அதனால தான் இது ஒரு பெரிய மிஸ்டரியாக மாறிச்சு. பல தியரிஸ் வந்துச்சு. பிளேன் ஃபியூவல் முடிஞ்சு ஓஷன்ல கிராஷ் ஆயிருக்கும். ஒரு ரிமோட் ஐலண்ட்ல எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியிருப்பாங்க. சிலர் சொல்வது அவங்க சர்வைவ் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் சிலர் இது ஒரு கவரப் கூட இருக்கலாம்னு நம்புறாங்க. ஆனா உண்மை என்னன்னு இன்னைக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதர் உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ணி அதே உலகத்திலேயே ட்ரேஸ் இல்லாம மறைந்து போனார். இந்த மிஸ்டரி இன்னும் அன்ஆன்சர்டா தான் இருக்கு. 1971ஆம் ஆண்டு ஒரு நாள் நார்மலா தான் ஆரம்பிச்சது. டிபி கூப்பர்னு சொல்லிக்கிட்ட ஒரு மனிதர் நார்த் வெஸ்ட் ஓரியன்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 305 போயிங் 727 பிளேன்ல காமா ஏறினார். அவர் ஒரு நார்மல் பேசஞ்சர் மாதிரி தான் இருந்தார். ஆனா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நோட்டு கொடுத்தார். "I have a bomb." அவர் டிமாண்ட் பண்ணது $200,000 கேஷ், பாராசூட்ஸ். அத்தாரிட்டிஸ் பேசஞ்சர்ஸ் சேஃப்டிக்காக அவரோட டிமாண்டை அக்செப்ட் பண்ணாங்க. பிளேன் ஒரு இடத்துல லேண்ட் ஆயிடுச்சு. மணி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிளேன் மீண்டும் டேக் ஆஃப் ஆனது. அப்போதான் இந்த ஸ்டோரி முழுக்க மிஸ்ட்ரியா மாறுது. மிட் ஏர்ல கூப்பர் பாராசூட் போட்டுக்கிட்டு அந்த மணியோட பிளேன்ல இருந்து ஜம்ப் பண்ணிட்டார். இரவு நேரம், மழை, கடுமையான விண்ட். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மனிதர் ஜம்ப் பண்ணி கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் FBI ஹியூஜ் சர்ச் ஆரம்பிச்சது. ஃபாரஸ்ட் ஏரியாஸ், ரிவர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணாங்க. ஆனா கூப்பர் கிடைக்கல. கிளியர் எவிடன்ஸ் கிடைக்கல. சில வருடங்கள் கழிச்சு அந்த மணியில சில நோட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா கூப்பர் எங்கே? அவர் உயிரோட இருக்காரா? பல தியரிஸ். அவர் கிராஷ் ஆயிருப்பார் அல்லது சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆயிருப்பார். அவர் உயிரோட தப்பிச்சாரா இல்ல? இது இன்னும் ஆன்சர் இல்லாத ஒரு ரியல் லைஃப் த்ரில்லர் மிஸ்ட்ரி. ஒரு குடும்பம், ஒரு ஹாலிடே ட்ரிப். ஆனா அந்த ட்ரிப் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. இந்த ஸ்டோரி மேடலின் மெக்கான் என்கிற 3 வயது குழந்தை பற்றியது. 2007 போர்ச்சுகல்ல உள்ள ஒரு ரிசார்ட். அங்கு மேடலின் தனது பேரண்ட்ஸுடன் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாள் இரவு அவர்களின் பேரண்ட்ஸ் ரெசார்ட்டுக்கு அருகில உள்ள ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட போனாங்க. ரூம் லாக் பண்ணி சில நேரங்களுக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மூமெண்ட். அந்த ரூம்க்கு திரும்பி வந்தபோது மேடலின் காணவில்லை. டோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டதுக்கு எவிடன்ஸ் இல்ல. விண்டோ ஓபன் இருந்ததா இல்லையா கிளியர் இல்ல. எந்த கிளியர் க்ளூவும் இல்ல. ஒரு பாதுகாப்பான ரிசார்ட்ல இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் ஒரு குழந்தை எப்படி ட்ரேஸ் இல்லாம டிசப்பியர் ஆக முடியும்? அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சது. இன்டர்நேஷனல் சர்ச் நடந்தது. உலகம் முழுக்க இந்த கேஸ் பேசப்பட்டது. ஆனா மேடலின் கிடைக்கல. கிளியர் ஆன்சர் கிடைக்கல. பல தியரிஸ் வந்துச்சு. கிட்னாப்பிங், இன்சைட் இன்வால்வ்மெண்ட் அல்லது இன்னும் யாருக்கும் தெரியாத ஏதோ நடந்திருக்கலாம். இன்னைக்கும் இந்த கேஸ்
அஃபீஷியலி அன்சால்வ்ட். இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் எப்படி? இந்த கேள்வி இன்னும் பதிலில்லாமல் தான் இருக்கு. ஒரு சாதாரண இரவு, ஒரு 19 வயது ஸ்டூடெண்ட். ஆனா அந்த இரவு ஒரு லைஃபை முழுக்க மிஸ்ட்ரியா மாத்தி விட்டது. இந்த ஸ்டோரி பிராண்டன் ஸ்வான்சன் பற்றி. 2008 மினிசோட்டால பிராண்டன் தனது காரோட லேட் நைட் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அவர் கார் ஒரு டிச்ல ஸ்லைட் ஆயிடுச்சு. ஆனா லக்கியா அவருக்கு எந்த சீரியஸ் இன்ஜுரியும் இல்ல. அதுக்கப்புறம் அவர் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணினார். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஃபைன் தான்னு சொல்லினார். அவரோட பேரண்ட்ஸ் அவரை பிக்கப் பண்ண வர ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல பிராண்டன் போன்ல பேசிக்கிட்டே டார்க் ஃபீல்ட்ஸ்ல வாக் பண்ண ஆரம்பிச்சாரு. நைட், கம்ப்ளீட் டார்க்னஸ், அன்ஃபெமிலியர் ஏரியா. அவர் தொடர்ந்து போன்ல பேசிக்கிட்டே இருந்தார், டைரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ திடீர்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஓ ஷிட். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சைலன்ஸ். கால் கட் ஆகல, லைன் இன்னும் ஆக்டிவா இருந்தது, ஆனா எந்த சவுண்டும் இல்ல. அவரோட பேரண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் கால் பண்ணினாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் சர்ச் ஆரம்பிச்சது. அந்த ஏரியா முழுக்க சர்ச் பண்ணாங்க. ஃபீல்ட்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனா பிராண்டன் கிடைக்கல. பாடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் லைன் ஆக்டிவ் இருந்தது, லொகேஷன் அப்ராக்சிமேட் தெரியும், ஆனா எந்த ட்ரேஸும் இல்ல. பல தியரிஸ். அவர் ரிவர்ல விழுந்தாரா, அல்லது ஏதோ அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்ததா, அல்லது யாருக்கும் தெரியாத இன்னொரு காரணமா? அந்த லாஸ்ட் செகண்ட்ல அவர் என்ன பார்த்தார்? இந்த கேள்வி இன்னைக்கும் ஆன்சர் இல்லாம இருக்கு. இது ஒரு சாதாரண டிஸப்பியரன்ஸ் மாதிரி இல்ல. ஒரு மனிதர் எந்த காரணமும் இல்லாம பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சார்னா, அதுவும் சிசிடிவி கேமரால கேப்சர் ஆயிருக்குன்னா. இந்த ஸ்டோரி லார்ஸ் மிட்டாங்க் பற்றி. 2014 பல்கேரியா. லார்ஸ் ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கு வந்திருந்தார். அனைத்தும் நார்மலா தான் இருந்தது. ஆனா ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் அவரோட பிஹேவியரை முழுக்க மாற்றுச்சு. அவருக்கு ஒரு இயர் இன்ஜுரி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் பாரனாய்டாக ஆரம்பிச்சார். யாரோ அவரை ஃபாலோ பண்றாங்கன்னு பயந்தார். ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகும் அவர் காம் இல்ல, நர்வஸா இருந்தார். யாரையோ அவாய்ட் பண்ற மாதிரி நடந்தார். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்சர் ஆன ஒரு மூமெண்ட். அவர் சடனா ஓட ஆரம்பிச்சார். ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஃபென்ஸை ஜம்ப் பண்ணி ஃபாரஸ்ட் சைடுக்குள்ள டிஸப்பியர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் மீண்டும் எங்கும் காணப்படவில்லை. எந்த ட்ரேஸும் இல்ல, பாடி கூட கிடைக்கல. அவரோட லாஸ்ட் மோமெண்ட்ஸ்ல அவர் யாரை பார்த்தார், ஏன் அந்த அளவுக்கு பயந்தார்? பல தியரிஸ். மென்டல் பிரேக் டவுன், யாரோ த்ரெட்டன் பண்ணினாங்க, அல்லது இன்னும் தெரியாத ஏதோ நடந்திருக்கலாம். அவர் யாரை பார்த்து பயந்தார்? இந்த கேள்வி இன்னிக்கும் ஆன்சர் இல்லாம தான் இருக்கு. ஒரு மனிதரின் பயம் அவரையே உலகத்திலிருந்து மறைச்சிட்டது. இந்த 5 கேஸ்ல எது உங்களை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணுச்சு? உங்க தியரி என்ன? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ட்ரி கதைகள், இன்னும் பல டார்க் மிஸ்ட்ரீஸ் வருது.